பெரிய பசுவின் பால். ஒரு நாள் ஒரு பணக்கார பெண் அரசரிடம் புகார் செய்தாள். மன்னரே, என் பசு தினமும் குறைவாக பால் கொடுக்கிறது. காரணம், என் அயல் வீட்டுக்காரர். அவர் என் பசுவின் நிழலை திருடுகிறார். அரசர் குழம்பி தெனாலிராமனை அழைத்தார். ராமா, பசுவின் நிழலை எப்படி திருட முடியும்? தெனாலி நகைச்சுவையுடன் சிந்தித்து, அரசரே, நிழலை திருட முடியும் என்றால் நான் அவரிடமிருந்து வாடகையும் வசூலிக்கலாம் அல்லவா என்றான். அவன் அயல் வீட்டுக்காரரிடம் கூறினான். நீ நிழலை பயன்படுத்தினாயென்றால் நிழல் வாடகை கட்ட வேண்டும். அவர் வெட்கப்பட்டு சொன்னால், ஐயோ, நான் நிழலை திருடவில்லை, அவள் பொய்யாக சொன்னாள். அதைக் கேட்ட அரசர், அப்போ பசு பால் குறைவதற்கு காரணம் வேறெதுவோ, பொய்யான குற்றச்சாட்டு சுமத்த வேண்டாம் என்று பெண்ணை அறிவுறுத்தினார். அனைவரும் தெனாலியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார். அதைக் கேட்ட அரசர், அப்போ பசு பால் குறைவதற்கு காரணம் வேறெதுவோ, பொய்யான குற்றச்சாட்டு சுமத்த வேண்டாம் என்று பெண்ணை அறிவுறுத்தினார். அனைவரும் தெனாலியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினர். காணிக்கை. பொய்யால் பிரச்சனை பெரிதாகும். உண்மைதான் தீர்வை தரும்.